Welcome to Aizan Lessons. Here you'll find kids stories learn so much and more for the child journey. Thank you for being here. ஹலோ குழந்தைங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு செம்ம ஜாலியான விஷயம் கத்துக்க போறோம். அதாவது எதிர்காலத்துல இனிமே என்ன செய்ய போறீங்கன்னு இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு கத்துக்க போறோம். ரொம்ப ஈஸியா இருக்கும். ரெடியா? சரி, ஒரு சின்ன கேள்வி. நாளைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு சொல்லுங்க. பார்க்குக்கு போவீங்களா இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடுவீங்களா? எதுவா இருந்தாலும் அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இனிமே நடக்க போற விஷயங்களை பத்தி பேசுறது தான் அது. அதாவது நாளைக்கு நடக்க போறது, அடுத்த வாரம் நடக்க போறது, ஏன் இன்னும் கொஞ்சம் நேரத்துல நடக்க போறது கூட ஃபியூச்சர் டென்ஸ் தான். ஈஸி தானே? சரி, இந்த மாதிரி எதிர்காலத்தை பத்தி பேசுறதுக்கு நமக்கு ஒரு மேஜிக் வார்த்தை தேவை, ஒரு மந்திர வார்த்தை. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கெஸ் பண்ணுங்க. நானே சொல்றேன். அதுதான் will. ஆமா, will. இந்த ஒரே ஒரு வார்த்தை போதும், நாம ஃபியூச்சரை பத்தி சூப்பரா பேசலாம். ஓகே, இப்போ நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு சென்டென்ஸ், அதாவது ஒரு வாக்கியம் உருவாக்கலாமா? ரொம்ப ஈஸி. 3 ஸ்டெப் தான். ஸ்டெப் 1, உங்களை பத்தி சொல்லுங்க, அதாவது ஐ. ஸ்டெப் 2, நம்ம மேஜிக் வார்த்தை என்ன? ஆமா, will. ஸ்டெப் 3, நீங்க என்ன செய்ய போறீங்க? உதாரணத்துக்கு பிளேன் வச்சுக்கலாம். சூப்பர். இப்போ இந்த 3ஐயும் ஒன்னா சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஐ வில் பிளே. ஐ வில் பிளே. நான் விளையாடுவேன். வாவ், அருமை. பாத்தீங்களா, நீங்களே ஒரு ஃபியூச்சர் டென்ஸ் வாக்கியத்தை சொல்லிட்டீங்க. கிரேட் ஜாப். சரி, இப்போ ஒரு பையனை பத்தி சொல்லணும்னா என்ன பண்றது? ரொம்ப சிம்பிள். நம்ம மேஜிக் வார்த்தை will மட்டும் மாறவே மாறாது, அப்படியே தான் இருக்கும். பாருங்க, he will play football. அவன் கால்பந்து விளையாடுவான், அவ்வளோதான். அதே மாதிரி தான் ஒரு பொண்ணை பத்தி சொல்லும் போதும் நம்ம மேஜிக் வார்த்தை என்ன? கரெக்ட், will தான். she will read a book. அவள் ஒரு புத்தகம் படிப்பாள். பாத்தீங்களா எவ்வளோ ஈஸியா இருக்கு? சரி, இப்போ நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது அவர்கள் அப்படின்னு சொல்லும் போதும் நம்ம மேஜிக் வார்த்தை will மாறவே மாறாது. they will help me. அவர்கள் எனக்கு உதவுவார்கள். அதனாலதான் சொன்னேன், இந்த will இங்கிற மந்திர வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போ நாம சென்டென்ஸ் எப்படி சொல்றதுன்னு கத்துக்கிட்டோம். அடுத்தது என்ன பண்ண போறோம்? நாம இப்போ டிடெக்டிவ்ஸ் மாதிரி, அதாவது துப்பறிவாளர்கள் மாதிரி கேள்வி கேட்க போறோம். இதுவும் ரொம்ப ஜாலியா இருக்கும். வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, இதுக்கு ஒரு சின்ன மேஜிக் ட்ரிக் இருக்கு. இப்போ he will study ன்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இதுல இருக்கிற நம்ம மேஜிக் வார்த்தை will மட்டும் அப்படியே தூக்கி முன்னாடி போட்டா போதும். டடா, அது ஒரு கேள்வியா மாறிடும். will he study? அவன் படிப்பானா? அவ்வளவுதாங்க விஷயம். இப்ப நாம சேர்ந்து ஒரு கேள்வி கேட்கலாமா? உங்க ஃப்ரெண்ட் கிட்ட கேக்குற மாதிரி கேளுங்க பார்க்கலாம். will you come tomorrow? நீ நாளைக்கு வருவாயா? சூப்பர், ரொம்ப நல்லா கேட்டீங்க. சரி, கேள்வி கேட்டா பதில் சொல்லணும் இல்லையா? இதுவும் ரொம்ப சிம்பிள். 2 பதில் தான் இருக்கு. ஆமா அப்படின்னு சொல்றதுக்கு yes I will அப்படின்னு சொல்லுங்க. இல்லைன்னு சொல்றதுக்கு no I will not அப்படின்னு சொல்லுங்க. எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. yes I will, no I will not. கரெக்ட். இப்போ will not அப்படின்னு நீளமா சொல்றதுக்கு பதிலா ஒரு சின்னதா ஸ்டைலா ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அதுதான் won't. இதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இங்கிலீஷ் பேசுற மாதிரி இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, will notோட ஷார்ட்கட் won't. சரி, இப்போ won't வச்சு ஒரு வாக்கியம் சொல்லி பார்க்கலாமா? நான் சொல்றத என் கூட சேர்ந்து நல்ல சத்தமா சொல்லுங்க. ஓகே? ஐ won't forget my book. நான் என் புத்தகத்தை மறக்க மாட்டேன். வெரி குட். சூப்பரா கத்துக்கிட்டீங்க. இப்போ உங்க திறமையை காட்டுறதுக்கான நேரம் வந்தாச்சு. யோர் டர்ன். நான் ஸ்கிரீன்ல சில வாக்கியங்களை காட்டுவேன். நீங்க அத நல்ல தைரியமா சத்தமா சொல்லணும். ரெடியா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் வாக்கியம் இதோ. இத நல்லா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். I will drink water. நான் தண்ணீர் குடிப்பேன். பிரமாதம், ரொம்ப நல்லா சொன்னீங்க. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான ஒரு வாக்கியம். சொல்லுங்க. I will do my homework. நான் என் வீட்டு பாடத்தை செய்வேன். நீங்க எல்லாரும் சூப்பர் ஸ்டார்ஸ், ரொம்ப நல்ல முயற்சி பண்றீங்க. ஓகே, இப்போ நாம ரொம்ப நம்பிக்கையோட சில வாக்கியங்களை சொல்ல போறோம். இதை நீங்க ரொம்ப தைரியமா பெருமையா சொல்லணும். சரியா? சொல்லுங்க. I will speak English. நான் ஆங்கிலம் பேசுவேன். அருமை. இப்போ இன்னும் கொஞ்சம் அதிக நம்பிக்கையோடு சொல்லுங்க. I will speak English fluently. நான் சரளமாக ஆங்கிலம் பேசுவேன். ஆமா, உங்களால கண்டிப்பா முடியும். கடைசியா இந்த பவர்ஃபுல்லான வாக்கியத்தை உங்க மனசுல இருந்து சொல்லுங்க.
ஐ வில் இம்ப்ரூவ் எவ்ரிடே. நான் ஒவ்வொரு நாளும் முன்னேறுவேன். நீங்க எல்லாரும் உண்மையிலேயே சாம்பியன்ஸ். எக்ஸலண்ட். குழந்தைகளா, நீங்க இன்னைக்கு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸா ரொம்ப ரொம்ப அழகா கத்துக்கிட்டீங்க. நீங்க எல்லாரும் இவ்ளோ ஆர்வமா கத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல். சரி, நாம இன்னொரு ஜாலியான பாடத்தோட சீக்கிரமே சந்திக்கலாம். அது வரைக்கும் இன்னைக்கு கத்துக்கிட்ட இந்த வில் வார்த்தையை வச்சு உங்க அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி பாருங்க. ஓகே, பாய் பாய். சீக்கிரம் சந்திப்போம்.